உடம்பு சூட்டை குறைக்க இந்த செய்முறையை பயன்படுத்துங்க. வெயில் காலத்துல உடம்பு எப்பயுமே குளிர்ச்சியா இருக்க, ஜில்லுன்னு இருக்க இந்த செய்முறையை பயன்படுத்துங்க. உடம்பு சூட்டை குறைக்கிறதுக்காக நிறைய பழங்கள் சாப்பிட்றேன், நிறைய கீரை வகைகள் எடுத்துக்கிறேன், நிறைய ஜூஸா குடிக்கிறேன், அப்படி குடிச்சுமே உடம்பு சூடு எனக்கு குறையல அப்படின்னு சொல்றவங்க இந்த செய்முறையை ஒரே தடவை மட்டும் பயன்படுத்துங்க. செய்முறையை சொல்றேன், கரெக்டா கவனிங்க. அரை டம்ளர் தண்ணி எடுத்துக்கங்க. ஒரு ஸ்பூன் சப்ஜா விதையை போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருங்க. 10 நிமிஷம் கழிச்சு 200 ml தண்ணி எடுத்து ஊற வச்ச சப்ஜா விதை ஒரு ஸ்பூன் அள்ளி போடுங்க. கால் எலுமிச்சம்பழம் சாறு பிழிஞ்சு விடுங்க. ஒரு சிட்டிகை தூள் உப்பு போட்டுருங்க. சர்க்கரை ஒரு ஸ்பூன் போடுங்க. புதினா இலை 5 இலை போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காலையில வெறும் வயிற்றுல குடிங்க. குடிச்ச ஒரு 10 நிமிஷத்துல உடம்பு சூடு உடனே குறையும். இதை நீங்க தினமும் பயன்படுத்தும் போது உடம்பு எப்பயுமே குளிர்ச்சியா இருக்கும்.